வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ ஷேர் பண்ணுறது மூச்சு பயிற்சி பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. மூச்சு பயிற்சியின் நன்மைகள் பற்றி கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக மூச்சு பயிற்சி நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு யோக கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். கற்பம் என்கிறதே உடலை நோயிலிருந்து காப்பாற்றுறதும், நோய் வந்தால் கூட அந்த நோயோட தாக்கத்திலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரது தான் கற்பம், தாய கற்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் திருமூலர் பிராணாயாமம் நீங்கள் தாராளமாக பயிற்சி செய்யலாம். இதை நீங்கள் முறையாக கற்றுட்டு தான் நீங்கள் பயிற்சி செய்யணும். அருகில் உள்ள சித்த மருத்துவர்கள், யோக மருத்துவர்கள், யோக ஆசிரியர்களிடம் முறையாக போயிட்டு இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் கற்றுட்டு பயிற்சி செய்யலாம். இயல்பாக மூச்சு பயிற்சி அதிகாலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. ஏர்லி மார்னிங்கில் யூரின் மோஷன்லாம் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல காற்றோட்டமான இடத்துல இருந்து இந்த மூச்சு பயிற்சியை பழகலாம். ஜென்ரலாக மூச்சு பயிற்சி பண்ணுறனால இன்றைய அளவும் நிறைய ஆராய்ச்சிகள் சொல்கிறது மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த மூச்சு பயிற்சி பயன்படுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும்போது ஒரு இறுக்க நிலை நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அந்த இறுக்க நிலை தளர்வு நிலைக்கு மாற்றப்படுது. அதற்கடுத்து சிலருக்கு பயம், பதட்டம், படபடப்பு இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதில்ல இந்த மூச்சு பயிற்சி ஒரு 5 to 10 நிமிடம் செஞ்சாலே இது எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக மூளை நரம்பு செல்களை தூண்டுறதில், மூளை நரம்பு செல்களை உற்சாகப்படுத்துறதுல இந்த மூச்சு பயிற்சி பயன்படுது. அதனாலே ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ தாராளமாக நம்ம மூச்சு பயிற்சியை பயன்படுத்தலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் என்ன தான் சாப்பிட்டாலும் எனக்கு எனர்ஜியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே மாட்டேங்குது, ரொம்ப லேசியாக டயர்டாக இருக்குது. அதுவும் கலெக்டில் சொல்லுவாங்க, கொட்டாய் எனக்கு அடிக்கடி வருது சார், கொட்டாய் விட்டுட்டே இருக்கேன், அதனால என்னை என்னோடய ஸ்கூலில், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க சார்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மூச்சு பயிற்சி தாங்க. இந்த மூச்சு பயிற்சி தினமே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி 5 to 10 minutes பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனைத்து செல்களுமே ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல, உங்களோட ஆட்டிடியூடை நார்மல் கொண்டு வரதில் இந்த மூச்சு பயிற்சி பயன்படுது. அதற்கடுத்து மூச்சு பயிற்சி நம்ம பண்ணுறனால நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துக்குமே ரத்த ஓட்டம் சீராக போகும். உடலோட இன்டர்னல் ஆர்கனோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்டர்னல் ஆர்கனோட ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மூச்சு பயிற்சி பயன்படுது. ஸோ தாராளமாக நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம். அதற்கடுத்து சிலர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், சிலர் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், பேச்சு போட்டியில் கலந்துக்க முயற்சி பண்ணுறேன், சிலர் பாட்டு போட்டியில் பாடகர் ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறவங்க எல்லாமே உங்களோட பேச்சு திறனை அதிகப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, உங்களோட பாடலை குரல் வளத்தை அதிகப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, இந்த மூச்சு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரியான நன்மைகள் இருந்து இந்த மூச்சு பயிற்சியை நம்ம எல்லாருமே செய்யலாமே, தினமே செஞ்சு பழகிறது ரொம்ப நல்லது. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.